ஏய் எங்கடா போன எவ்வளோ நேரம்டா இங்கே மாமா ஹாப்பி நியூ இயர் இப்போன்னு சொல்றேன் என்னன்னா ஸோ நான் கடைசியா வந்து 2018ல தான் நான் இந்த ரோட் ஷோக்கு வந்தேன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது. ஸோ 6 வருஷம் கழித்து நம்ம இப்போ வரோம். ஸோ நல்லா இருக்கு. எனக்கு வந்து பழைய மெமரிஸ் எல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ எங்க டீமா நாங்க வந்தது, ஸோ திருப்பி இங்க நான் வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பா நடுவில் கார் கூட விடுவீங்களாப்பா? நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய அவங்களோட ஒர்க் எல்லாம் வந்து இங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்களா, டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது வந்து சேல்ஸ்லாம் நம்ம வாங்கலாம், சேல்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிக்கலாம். என்ன சொல்றது, எனக்கும் ரோட் ஷோ இங்க வந்து எனக்கும் ஷோ வைக்கணும்னு ஆசை தான். பட் வந்து கொஞ்சம் கில்ட்டியா தான். என்ன கில்ட்டியா இருக்கு? என்ன கில்ட்டி? சரி இந்த டாபிக் விடலாம் நம்ம. இல்ல ஸ்கிப் பண்ண. என்ன கில்ட்டியா இருக்கு அது வச்சு சொல்லு. நானும் ஒரு ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட் தான். எனக்கும் இந்த ஒரு ஆசை இருக்கு. பட் வந்து இந்த கார் பின்னாடி கீழே போப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஷாப்ஸும் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா 5 o'clock வந்துட்டுறாங்க போது நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டால்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம். ஸோ அவங்க எல்லாம் சீக்கிரமா வந்து இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வுட்ல பயங்கரமா பண்ணிருக்காங்க. இந்த கேரட் டெஸ்ட் மிஸ் ஆகாம இருக்கு பத்தியோ, பயமா இருக்குப்பா. அந்த டெப்த் எல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லாவே. அந்த கலர் சொல்றேன். இது எதுக்கு இப்படி வச்சிருக்காங்க? அது உடைச்சிருப்பாங்க. உடைச்சிக்கும் போது அது அப்படியே அது டிசைனாவே இருக்கட்டும், வுட் ஃபீல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. உடஞ்ச மாதிரியே இருக்கட்டும் சொல்லிட்டு. நம்ம பிளைனா கட் பண்ணா அது ஃப்ரேம் போட்ட மாதிரி இருக்கும்ல, அதனால வந்து இது பண்ணிப்பாங்க. watercolor, oil color, acrylic color. This is acrylic, this one is something really focus on landscape. That's it. Everyone is live or photos? Sorry, it's live. Live working. Live. This is studio work, but there is lot of live and plein air. Your name? Madan Mane. Madan Mane. பெயிண்டிங் பார்த்தா லாஸ்ட்ல தூரத்துல இருந்து ரொம்ப பார்த்தோம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது பார்க்க வந்து போட்டோகிராஃபி மாதிரி இருக்கு. ஆனா கிட்ட போய் பார்த்தா பெயிண்டிங் அந்த அளவுக்கு ரியாலிட்டியா இருக்கு. பாத்தீங்கன்னா பொண்ணா எடுத்தோட பொண்ணானா, ஏன்னா ஆனா ஆக்சுவலா பார்த்தா இதெல்லாம் பார்த்தா அந்த குழந்தைலாம் பார்த்தா போட்டோகிராஃபி மாதிரியே இருக்கு பார்க்க. போட்டோகிராஃபி அந்த பிரிண்ட் இருக்கும், ஜொலிக்கும்ல, அந்த அந்த ஃபீல் அப்படியே இருக்கு இதுல. ஆனா எவ்வளவு ரியாலிட்டியா இருக்கு குழந்தை. ಲೈಟಿಂಗ್ ಬರುವಂತ ಎಲ್ಲ ವಾಹನಗಳನ್ನ ನಿಲ್ಲಿಸಲಿಕ್ಕೆ ಕೋರುತ್ತೇನೆ. பயங்கரமா இருக்கலாம். ப்ளூ கலர் ಮಾಹಿತಿ ಇದೆ. ஓகே, இதுதான் சித்திரகலா பரீட்சை. வாயிலே நுழையிலடா அது. சித்திரகலா பரிஷத் கூகுள்ல டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டுற, ப்ளே பண்ணி விட்டுற. Karnataka Chitrakala Parishad. கலா பரிஷத். நம்ம வந்து இது வந்து உள்ள போயிட்டு என்ன மாதிரி இருக்கு, பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கு பார்த்து நம்ம சாப்பிட்ற பொருள் நம்ம தானே காணாம போனோம். அவங்களே காணாம போயிட்டுன்னு சொல்லிட்டா எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. எப்படி இருக்குடா இன்னும் நைஸ் லுக்கிங் கலர்ஃபுல். இந்த ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரெட் கார்பெட்ல நடக்கு இந்த வைப் நல்லா இருக்குங்க. இந்த காலேஜ்ல இருக்க வைப் இன்னும் கொஞ்ச நாள் இங்க ஒரு ஈவெண்ட் மாதிரி நடக்கும்ல. ஐ திங்க் சோ. ஈவெண்ட் மாதிரி மேபி கெஸ்ட் வருவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம்ஸ்லாம் எல்லாமே ஆர்ட் ஒர்க்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து ஃப்ரேம்ஸ் போட்டுக்கலாம். இங்க நிறைய மெட்டீரியல்ஸ் விற்பாங்க. பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா காஸ்ட் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். பார்க்கலாம் காஸ்ட் தெரியல எனக்கு. ஹையா இருக்குமா? கண்டிப்பா ஹையா தான் இருக்கும். எதுனா வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து அட்லீஸ்ட் 5 rupees எக்ஸ்ட்ரா போட்டு தான் அந்த மாதிரி வச்சு சேல் பண்ணுவாங்க. இந்த புக்லாம் வீட்லயே வருஷம் ஒரு புக் வாங்கிட்டு போயிருக்கேன். different paper texture. Okay, This one 200 ruled for sketching purpose. நம்ம ஒயிட் போச்சு விளையாடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்புறமா பனிங் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த கிளாத் வச்சு ஸ்பாஞ்ச் வச்சிருக்காங்க. ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள வச்சு With black. ஆமா, டினோலாம்
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து நோட் வந்து உள்ள வந்து ஸ்பான்ச் மாதிரி பண்ணிட்டு வச்சுட்டு அது மேலே கிளாத் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நல்லா இருக்கு பார்க்க. ஆனால் நம்ம ரெடி பண்ணாவே அவ்வளோ காஸ்ட் வராது. ஆனால் ரொம்ப காஸ்ட்டாக தான் இருக்குது. 400 கிட்ட சொல்றாரு. ஒரு ஒரு பேப்பர் வந்து வாங்கினாவே கிட்டத்தட்ட ஒரு புக்கே போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்னதாக போட்டாவே அது புக்காக போட்டுடலாம். ஆனால் அது அப்பாவை கூட்டிட்டு வந்தா ஏதாச்சும் நிறைய வாங்கி இருக்கலாம் தெரியும். ஏன் எங்க அப்பா வந்தா இந்த மாதிரி அவருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாரா? எங்கள் அப்பாலாம் வந்தா இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் கேட்பாரு எங்கள் அப்பா வந்தா. எங்க அப்பா சொல்லியா பெங்களூர் போறேன் இந்த மாதிரி ஆர்ட் ஷோ போறேன். அப்பதான் இந்த மாதிரி ஆர்ட் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி டிராயிங் புக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா போறதுக்கே காசு கொடுக்கல. கஷ்டப்பட்டு காலைல விழுந்து எங்க அம்மாட்ட பிச்சை எடுத்துட்டு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா இருக்கு. எனக்கு இந்த ரெட் கார்ட் இங்க ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? செல்ஃபியா? இங்க வா இப்படி வா இந்த மாதிரி அப்பதான் இந்த சன். ஓகே, இப்போ நான் வந்து ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம தொலைஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. மற்றவங்க போய் கண்டுபிடிப்போம், இல்லைன்னா இங்கே உட்காந்து இருப்போம். ஆக்சுவலாக வந்து ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்து ரெஸ்ட் எடுக்கணும்ட்டா. சாப்பிட்ட மயக்கத்தில் இருக்கிறாவ. கொஞ்சம் ஓபன் பண்ணணும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இல்லாம சுத்தமா டயர்டா இருக்கனால கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சுத்தலாம். அதாவது எப்படி சமாளிக்கணுமோ அப்படி எப்படி சமாளிச்சு நம்ம வந்து நீ ஒண்ணுமே இல்லாம நீ போய் என்னத்தை காட்ட இவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருக்காடா. இப்போதான் அவங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்தால்தான் இவ்வளவு சரி டென்ஷன் ஆகுது. போட்டோகிராஃபி தானே தெரியுது. இன்டெக்ஸ் வரியா? ஆனால் ஸ்ட்ரோக்ஸ் தெரியுது. ஆனால் பெயிண்டிங் ஸ்ட்ரோக்ஸ் தெரியுது, கிட்ட வந்தா தெரியுது. ஆனால் அந்த தூரத்தில் பார்த்து ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோகிராஃபி மாதிரியே இருக்கு. அப்படியே ஃபுல்லாகவே உன்னோட ஃபோட்டோகிராஃபி மாதிரி இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? அது ஸ்டோன்ஸ்ரா, டெப்த் அண்ட் ஃபீல்ஸ்லாம் டெப்த் தான். எப்படிதான் யோசிச்சாங்களே தெரியலப்பா. உண்மையிலே போட்டோகிராஃபி தானா இல்ல வாட்டர் கலர் அந்த அளவுக்கு இருக்கு பயங்கரமா. கவரேஜா? ஐயோ நேரண்டா இல்ல இந்த கார்னர்ல இருக்கும். அப்புறம் கலர், ஐயோ என்ன கலர் அது, முடி இப்படி இருக்கு. ஆக்சுவலாக செம்ம பசி. நாங்கள் 2 பேரும் வந்து லெமன் ரைஸ் சாப்பிட வந்துட்டோம். ரொம்ப நேரம் கிட்ட சுற்றி நின்றோம். சுற்றி டயர்ட் ஆகிட்டு கிட்ட மயக்க நிலமில் வந்துட்டோம். அதனால வந்து இது என்ன ரைஸ் சொன்னாங்க? பிஸ்மர் பாத்தா, காஸ்கல் பாத்தா அப்படின்னா இது பிரிஞ்சி ரைஸும் புதினாவும் கலந்த மாதிரி இருக்குதா? லெமன் ரைஸ் அது டைம் போக அப்படியே கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. வேற காலைல இருந்து இப்போ காலைல இருக்க கூட்டம் வந்து இப்போ அது டபுள் மடங்கா இருக்கு. அந்த ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் இந்த ஆர்ட் ஷோ வந்து பாருங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். நீங்க வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க, பயங்கரமா இருக்கும். ஆனா நான் கிட்டத்தட்ட 7 years மேல பிஃபோர் வந்தேன். நான் 7 years கழிச்சு வந்தேன். செம்ம அப்டேட். ஆனா நிறைய ஏகப்பட்ட ஆர்ட் ஒர்க்லாம் பயங்கரமா இருந்தது. பார்க்கறதுக்கே டைம் இல்லை, அந்த அளவுக்கு நிறைய ஒர்க்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கு. ரொம்ப நாள் நடந்துட்டோம். காலைல செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி பக்கத்துலேயே ஏதாவது ஒரு பார்க் இருக்கான்னு பார்த்தேன். இதுமாதிரி பார்க் வந்திருக்கேன் இங்கே. சரி இந்த பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம கூட வந்துச்சு உட்காந்து அங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஜூம் போடுற பாருங்களா.
எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் எதுக்கு தெரியாமல் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு கேட்டால் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஆய் காமிக்கிறா போகிறான் கொய்யால. சரியான ஃபன்னான கேரக்டருங்க. ஆனால் பக்கத்தில் இருந்தாவே சரியான ஃபன்னாக பேசிகிட்டே இருப்பாள். ஏதாவது லூஸ் தரமாக பேசிகிட்டே இருப்பாள். எனக்கு பாட்டு சிரிப்பு தான் வந்துகிட்டே இருக்கும் சொல்கிற ஒரு வார்த்தையும். அப்புறம் நான் உட்காந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான் அவன் பண்ணுறதுலாம். அதுதான் இப்போ அத்தை ஒர்க் அவுட்டுக்கு போகிறாங்களா ஏஞ்சி வரலாம் டயர்டாகிட்டாங்க நடிக்கிறேன். என்ன தம்பி இப்போ டயர்டாக இருக்கீங்க நீங்கள் போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க தூக்கம் வருதா? வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. எல்லா இடமும் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபாத்திமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டயர்ட் ஆகிடுச்சான். அதனால் ரிலேட்டிவ் வீட்டுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேபிடோ புக் பண்ணியிருக்கா. வந்துச்சாமா? என்னாச்சு? ஒரு நிமிஷம் எனக்கு பேச தெரியலையா? हेलो शामी उनका ना जरा बोल ना अयो कौन सा जगह बोल என்ன லாங்குவேஜ் பேசுறானே தெரியல. ये आर्ट शो कने एंट्रेंस बैक से என்ன यू टर्न यू टर्न करता बोलना सिग्नल कने. A few moments later. அவன் வீடியோட எடுத்து வச்சுக்கிறான். நான் வீடியோ ப்ரூஃப் இருக்கும். அவங்க கடைக்கு இட்டுட்டு போயிட்டாரா வீடியோ ப்ரூஃப் இருக்கும் கண்டிப்பா. அந்த வீடியோ ப்ரூஃப் ஏற்கனவே பயந்து நினைக்கிறேன். நீ என்ன ஒண்ணு பயப்படுத்துறியா? அப்புறம் நான் Hello, what is this? Hello, bro. Come 10. I'm standing in auto stand. You know Tamil, lah? ஐயோ பயங்கரமா பேசுறாப்பா. முன்னாடி வரீங்களா? ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட தான். தமிழ்நாடு தானா? அவரு நினைக்கிறேன். நம்பர் 4 தம்பி போயிரு வந்துடாது தமிழே போயிடு. ஓகே ஓகே பார்த்து போயிட்டேன். ஹெல்மெட் போடுறா ஃபர்ஸ்ட். ரீச் ஆயிட்டு கால் பண்ணு. எனக்கு ஷேர் பண்றா பார்த்து போனா. எஸ்கேப் ஆயிட்டான் நம்ம கிட்ட இருந்து தெரிஞ்சு. ஐயோ எவராரு கத்தியே நேராப்பா சும்மா மைக்கிள்னு. ஐயோ இவ்வளவு போதும் ஆயிடுச்சு ஆரம்பத்துக்குள்ளே. ஐயோ என்ன ஆச்சுன்னா வந்து மலையாளி யாரோ ரேபிடோ பேசினாங்க. ஃபர்ஸ்ட் ரேபிடோ புக் பண்ணோம் மலையாளியோ தெலுங்கு சம்திங் பேசினாங்க. அது ஒண்ணுமே புரியல. நம்மளுக்கும் புரியல அவங்களுக்கும் புரியல. இவ்வளவு மண்டை குழம்பிச்சு. ஒரு வேளை போய் தான் ஆகணுமா ரிலேஷன் வீட்டுக்கு அந்த மாதிரி ஆயிட்டா. அதுக்கப்புறம் செகண்ட் திருப்பி கேன்சல் பண்ணிட்டு ஒன்று போட்டா. அவங்கள்ட்டையும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தா. அது எங்களுக்கு தமிழ் தெரியும் நீங்க தமிழே பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல பேசினா அதோட அமுச்சு விட்டேன். எப்படியோ கோளாறு பண்ணி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டா அவளே. பேக் ட்ரெஸ் செக்கிங்லாம் பயங்கரமா இருக்குப்பா. இங்க காலைல இருந்து சும்மா வந்துட்டு ஈவினிங் மேல வந்து செக்அப் பண்றாங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் ஏற போகிறோம். ஓகே அதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டாடா, see you. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்.